ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு முகூர்த்தம் ஹேர் டூ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணுங்கிறது புரியும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா, ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு உள்ள பார்ட்டை வந்து தனியாக விட்டுறணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, முன்னாடி 1 2 3 இது வந்து 1 1 2 3 இந்த 3 பாக்ஸையும் தனியாக எடுத்து வச்சிருவேன். இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன் பண்ணுறதுக்கு தனியாக. இயர் டு இயர் இது எப்படி இருக்குன்னா, இயர் டு இயர் எடுக்கணும். 1 2 3 பாக்ஸ் வந்து இயர் டு இயர். இது வந்து முன்னாடி வேரியேஷனுக்கு. ஒன் டூ த்ரீ பாக்ஸை முன்னாடி எடுத்து அதை ஒரு செக்ஷன் கிளிப் போட்டு தனியாக வச்சிடணும். அப்புறம் பின்னாடி பஃப் வைக்கிறதுக்கு வந்து 4 5 6 அந்த பாக்ஸ் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 4 5 6 இது 4 5 6 இந்த 4 5 6 பாக்ஸ் எடுத்து இதுதான் பஃப் வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு ஹேர். ஸோ இதை இப்படி வச்சுட்டு மீதி உள்ள ஹேரை சும்மா ஒரு போனி டெயில் மாதிரி சும்மா இப்போதைக்கு போட்டு வச்சுக்கிடுங்க. இல்லாட்டி இந்த செக்ஷன் கிளிப் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 செக்ஷன் கிளிப் வச்சு இதை மாட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பஃப் வைக்க போறோம். முதல்ல 5 பாக்ஸை மட்டும் எடுக்கிறேன். 4ஐயும் 6ஐயும் விட்டுட்டு 5 மட்டும் கையில் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ பஃப் வைக்கிறதுக்கு முதல்ல வந்து முன்னாடி செக்ஷன் எடுக்கணும். 2ஆ பிரித்து ஃபர்ஸ்ட் முன்னாடி செக்ஷன் தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பேக் ஹோம் பண்ணணும். ஓகேவா? முன்னாடி கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பேக் ஹோம் லைட்டா பேக் ஹோம் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்றேன். ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். ஓகேவா? அப்புறம் இந்த ஹேரை கொஞ்சம் பிரிக்கிறேன் இதுல இருந்து. ஓகேவா? இத பேக் ஹோம் பண்றேன். பேக் ஹோம் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். திரும்ப பேலன்ஸ் இருக்க ஹேரை நல்லா கோம் பண்ணிட்டு பேக் ஹோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். ஓகேவா? அப்புறம் இங்க உள்ள ஹேர்
இந்த ஹேரை வந்து பேக்கம் பண்ணும்போது இப்படி வச்சு பண்ணக்கூடாது. இப்படி வச்சு பண்ணும்போது நம்ம பஃப் வைக்கும்போது இப்படி இப்படி வரும். ஸோ நம்ம இந்த ஹேரை இப்படி வச்சுதான் எங்க பஃப் வைக்க போறோமோ அங்க வச்சு இப்படி வச்சு இப்போ பேக் கோம் பண்ணேன். பேக் கோம் பண்ணி வெயிட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த சைடு உள்ள ஹேரையும் இப்படி வச்சு பேக்கும் பண்ணக்கூடாது. எப்பவுமே எந்த சைடு நம்ம பஃப் வைக்க போறோமோ அங்க அந்த சைடு வச்சு நம்ம பேக்கும் பண்ணணும். சரி, கட் பண்ணி விட்டாச்சா? இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம பேக்கும் பண்ண எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல எடுத்து ஜஸ்ட் நான் இதை வந்து நீட் பண்றேன், அவ்வளவுதான். கோம் பண்ணல, லைட்டா நீட் பண்றேன். நம்ம பஃப் பண்ண நல்லா அமுக்கி ப்ரஷ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பஃப்க்கு பின்னாடி பேக்கும் பண்ணதெல்லாம் போயிடும். ஸோ லைட்டா லைட் நான் இதை என்ன பண்றேன்னா கீழே நல்லா இறக்கி பின் பண்ண போறேன். நல்லா கீழே இறக்கி இதை செக்யூர் பண்ண போறேன். பாப் பின் வச்சு செக்யூர் பண்றேன். பாப்பிங் வச்சு செக்யூர் பண்ணிட்டு லைட்டா இந்த பின்ல ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பாப்பிங் வந்து விடாம இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணி நல்லா செட் பண்றேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்னா லைட்டா இதை புல் பண்ண போறேன். ஓகேவா? எப்பவுமே இப்படி புல் பண்ணும்போது ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஒரு ஃபிங்கர் வச்சு அதுக்கப்புறமா அடுத்த புல்லிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
சரியா? இப்போ நம்ம இதை இழுத்தா கூட வராது கீழே. சரியா? சௌரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நாங்கள் போடுற வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலில் மீட் பண்ணலாம். பாய்.